மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் பிரம்மாண்ட பேனர் கிழிந்து மின்கம்பியில் தீப்பொறி பரவியது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். மதுரவாயில் அருகே வானகரம் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த ராட்சத பேனர் உள்ளது. தற்போது அந்த புயல் காரணமாக காற்று வேகமாக வீசக்கூடிய நிலையில் அந்த பேனரானது கிழிந்து அருகே இருக்கக்கூடிய மின்கம்பத்தில் விழுந்தது. இதனால் மின்கம்பியில் தீப்பொறியானது பட்டாசு போல் வெடித்து தீப்பொறியானது கொட்டி வருகிறது. ஒரு மின்கம்பி அறுந்து விழுந்திருக்கிறது. இதனால் அருகே இருக்கக்கூடிய கடைகளுக்கு இந்த மின்கசிவு ஏற்பட்டு அங்கேயும் தீயானது புகையானது வந்திருக்கிறது. இதனால் அந்த கடை ஊழியர்கள் அச்சத்தில் வெளியே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேனர் கிழிந்து ஒன்றொன்றாக விழுந்து வருவதால் இந்த பகுதி ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. உடனடியாக அந்த அதாவது இந்த ராட்சத பேனர்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து காலை முதலே மழையானது பெய்து வருகிறது. அதே போன்று பலத்த காற்றும் வீசி வருகிறது. இன்னும் கூட புயல் கரையை கடக்காத நிலையில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் அந்த பேனர்கள் கிழிந்து சாலையிலோ அல்லது அருகே இருக்க கடைகளிலோ விழுந்தால், அதே போன்று மின்கம்பத்தில் விழுந்தால் பெரும் விபத்து ஏற்படும் அச்சம் இருக்கிறது. பரத், தகவல்களுக்கு நன்றி. சென்னை கொரட்டூரில் பெய்த கனமழையால் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். மூர்த்தி, நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மழை நீர் எந்த அளவுக்கு குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது? விவரங்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது புயலினுடைய எச்சரிக்கை தொடர்ந்து வந்ததிலிருந்து நேற்று இரவு தொடங்கிய அந்த மழை இப்போது வரை கடுமையான மழை பெய்து வருகிறது. அதுவும் சென்னை புறநகர், ஆவடி, அம்பத்தூர், கொரட்டூர், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருகிறது. அந்த மழையின் காரணமாக அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்பி அங்கிருந்து கொரட்டூர் ஏரிக்கு செல்லக்கூடிய வழி, கால்வாய் வழியில கொரட்டூர் ஏரிக்கு செல்கிறது. அந்த கொரட்டூர் ஏரியிலிருந்து உபரி நீர்கள் வந்து சென்னை கொரட்டூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்குள் ஏறத்தாழ 300 வீடுகள் இருக்கிறது. அந்த 300 வீடுகளுக்குள்ளும் இந்த தண்ணீர், மழைநீர் புகுந்து அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை சுத்தமாக முடக்கியுள்ளது. மேலும் கொரட்டூரில் ஒவ்வொரு மழை காலகட்டங்களிலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், அதாவது 25, 26, 27, 28, 29 ஆகிய தெருக்கள் முழுவதும் மழை நீரில் மூழ்கி அவர்கள் ஒவ்வொரு மழையிலும் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதே விவேகானந்தர் கொரட்டூரில் இருந்து குளத்தூருக்கு செல்லக்கூடிய அந்த கால்வாய் பாதை என்பது அதுவும் நிரம்பி அங்கிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலனி, விவேகானந்தர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழை நீர் புகுந்து அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் முடக்கியிருக்கிறது. இந்த பகுதி தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தளமாக மேலே மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கீழ்த்தளம் முழுவதுமாக, குடியிருப்பு பகுதிகளில் கீழ்த்தளம் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. அங்க இருக்கக்கூடிய டிவி, மிக்சி, கிரைண்டர் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் அனைத்தும் பழுதடைந்து போயிருக்கிறது. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஏறத்தாழ வந்து அவர்கள் குடியிருக்க முடியாத ஒரு சூழல். இப்போது அங்க தங்கறதுக்கு வசதி இல்லாமல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்க தங்க முடியாமல் மேல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தஞ்சம் போகக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இன்னும் இந்த மழை கூடுதலானால் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமான நிலையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
ஆவடி மாநகராட்சியில் தென்னை மரம் ஒன்று மின்சார கம்பம் மீது சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஆவடி கோயில் பதாகை பகுதியில் இருக்கக்கூடிய கலைஞர் நகர்ல உயர் அழுத்த மின்சார கம்பி மீது ஒரு தென்னை மரம் சாய்ந்ததால் இந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த மழையின் காரணமாக அங்கங்கே சில சின்ன சின்ன மரங்கள், மின் கம்பிகள், மின் கம்பங்கள் என அருந்து ஒவ்வொன்றாக விழுந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து ஆவடி கோயில் பதாகை 5வது வார்டில் உள்ள கலைஞர் நகர் பகுதியில ஒரு உயரமான ஒரு தென்னை மரம் ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்ததால் அந்த தென்னை மரமாகப்பட்டது ஒரு மின் கம்பத்தின் மீது விழுந்து மின் ஒயர்கள் துண்டிக்கப்பட்டது. அது இல்லாம ஒரு ஒரு தனியார் மின் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த கம்பத்தின் மீது விழுந்து அதன் வாயிலாக அந்த கம்பம் துண்டிக்கப்பட்டது, அடியோடு சாய்ந்திருக்கிறது. இதனால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போக முடியாமல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவடி மாநகராட்சி அதிகாரியிடம் தகவல் தெரிவித்து அந்த தென்னை மரத்தை அறுத்து எடுக்கும் பணிகள் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மூர்த்தி, ஆவடி சுற்றுவட்டாரத்தை பொறுத்தவரை எவ்வளவு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது? அங்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஆவடி சுற்றுவட்டார பகுதியில் இதுவரை 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருப்பதாக தகவலுக்கு கிடைத்துள்ளது. மேலும் ஆவடியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை, தேக்காடு சுரங்கப்பாதை முற்றிலுமாக அந்த நீரில் மூழ்கி அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இரு பக்கமும் பேரிகார்டு போட்டு அவர்களை அந்த பகுதி மக்கள் இந்த பகுதிக்கு போக முடியாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ தேக்காடு பிரிட்ஜ் சுரங்கப்பாதையில் இருந்து ஒரு 2500 வீடுகள் கோயில் பதாகை கோபாலபுரம், தேக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுவதும் தண்டுரை மேம்பாலம் வழியாக திரும்பி செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே போன்று ஆவடி மார்க்கெட் பகுதியில ஏறத்தாழ கழிவு நீரும் மழை நீரும் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியிலும் போக்குவரத்து மிகப்பெரிய அளவிற்கு சிரமமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆவடி பகுதி முழுவதும் அங்கங்கே பரவலாக மழை பெய்து பரவலாக தண்ணீர்கள் தேங்கி இருப்பதால் இயல்பு வாழ்க்கை மக்களிடம் முடங்கி போயிருக்கிறது. இதே மழை தொடர்ந்தால் இன்னும் பெரிய பாதிப்புகள் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகே உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரி குழிகளில் மழைநீர் முழுவதும் நிரம்பியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். செம்பரம்பாக்கம் அருகே கல்குவாரி குழியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது குளம் போல காட்சி அளிக்கின்றது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், முழு விவரம். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய கல்குவாரியாக இந்த சிக்கராயபுரம் கல்குவாரி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த கோடை காலங்களில் இங்கிருந்துதான் சென்னை மக்களுக்கு குடிநீரானது வழங்கப்பட்டது. தற்போது இந்த கனமழையின் காரணமாக இந்த கல்குவாரி முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. இந்த கல்குவாரியை பொறுத்தவரை 20க்கும் மேற்பட்ட குட்டைகள், ராட்சத குட்டைகள் இருக்கின்றன. ஏறக்குறைய அரை TMC தண்ணீரானது இங்கு தேக்கி வைக்க முடியும் என்று கூறப்பட்டது. இதன் காரணமாகத்தான் கடந்த காலங்களில் இங்கிருந்து சென்னைக்கு குடிநீரானது கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கனமழையின் காரணமாக இந்த கல்குவாரி முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்க்கின்றோம். தற்போது இந்த கல்குவாரியில் ஏறக்குறைய 3க்கும் மேற்பட்ட குட்டைகள் பச்சை நிறமாக காட்சியளிக்கின்றன. இது இந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது மழை நீருடன் அங்கிருந்து ஏதாவது ரசாயனம் கலந்து இந்த நீரானது பச்சை நிறமாக மாறி இருக்குமோ என்ற அச்சம் இங்கு எழுந்திருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் இந்த நீரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பார்க்க போனால் இந்த குட்டையானது ஒரு ஏரிக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த குட்டையானது பச்சை நிறமாக காட்சியளிப்பது இந்த பகுதி மக்களையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பரத், தற்போது அந்த கல்குவாரியில முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. முழுவதுமாக தண்ணீர் தேங்கும் பட்சத்தில் அதிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா பரத்? கடந்த காலங்களில் இந்த பகுதியில், அதாவது இந்த கல்குவாரியை சுற்றி இருக்கக்கூடிய மாங்காடு, பூந்தமல்லி போன்ற மலையம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழைநீரானது தேங்கியது. அந்த மழைநீரை வடிப்பதற்காக பிரத்யேகமாக கால்வாய் அமைக்கப்பட்டு நேரடியாக இந்த கல்குவாரியில் இணைத்தார்கள். தற்போது அந்த கால்வாய் வழியாகத்தான் தண்ணீரானது நிரம்பி வருகிறது. ஆனால் இந்த கல்குவாரியிலிருந்து வெளியே செல்லும் திட்டம் எதுவும் செய்யப்படாத காரணத்தால்
இந்த கல்குவாரி நிரம்பி அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை கடந்துதான் கால்வாயை சென்றடையும். அந்த வகையில் தான் தற்போது இந்த ஏரி அந்த கல்குவாரி நிரம்பி குடியிருப்புக்குள் புகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரத். மாமல்லபுரத்தில் காற்றும் மழையும் விட்டுவிட்டு நீடித்து வரும் நிலையில் கடல் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை தற்போது அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? கடலோரம் வசிப்பவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த புயலானது கரையை கடக்கும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சென்னையில் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் காலை முதலே மாமல்லபுரம் மற்றும் இல்லாமல் சுற்றிக்க பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்தாலும் கூட மாமல்லபுரத்திலிருந்து சற்று நேரத்துக்கு மழையானது ஓய்ந்து தொடர்ச்சியாக அந்த காற்று என்பது சூறாவளி காற்றாக உருவாரி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. மாமல்லபுரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய படகுகள் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே பாதுகாப்பான இடத்துக்கு செல்லிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வீட்டும் தனியார் சமுதாய குடும்பம் மற்றும் திருமண மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க. இன்றைய தினத்தில் மாலையோ அல்லது இன்று இரவோ இந்த புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை நேரம் அதிகரிக்க இந்த சூறாவளி காற்று என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது. இதனால் மக்களை பொறுத்தவரை மாமல்லபுரத்தை யாரும் பொதுமக்கள் கடற்கரை சென்று போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புயல் கரையை கடந்த பிறகு தான் மாமல்லபுரத்துக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாமல்லபுரத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா இங்கே காலை முதலே மழையானது தொடர்ச்சியாக பெய்திருந்தாலும் கூட தற்போது மாமல்லபுரம் கடற்கரையில் பொறுத்தவரை ஒரு பலத்த சூறாவளி காற்றானது இந்த பகுதியில். மேலும் இங்கே பொதுமக்களோட பேசுவோம். இங்கே மாமல்லபுரத்தில் கடற்கரையில் இருக்கும். இங்கே காற்று எந்த அளவுக்கு வீசுது? அதுதான் காலைல வரும்போது காற்று கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக நிற்க முடியாத அளவுக்கு காற்று அடிக்குது. மழையும் அதுக்கேற்ற மாதிரி காலையில் அதிகமாக பெஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வருது. ஆனால் புயல் இன்னும் கிட்ட வந்த மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் மற்றபடி காற்று ரொம்ப அதிகமாக நிற்க முடியாத அளவுக்கு ஒரு காற்று அடிக்குது. மழையும் அப்படியே விட்டு வரா மாரி இருக்குது. ஆனால் ரொம்ப மழையும் இதுக்கப்புறம் அதிகமாக வரும். ஏன்னா காற்று இப்போ கூட பார்க்கும்போது கூட நிற்க முடியாத அளவுக்கு காற்று அடிக்குது. இன்றைய மாலையோ இல்லை இரவோ புயல் கரையை கடக்குன்றாங்க. இப்போ மாமல்லபுரத்தில் காற்று எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ புயலை இப்பயே கரையை கடக்கிற மாதிரி இருக்கா? எந்தபடி நீங்கள் உணர்றீங்க? இப்பயே கிட்ட வந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் ரொம்ப காற்று நிற்க முடியாத அளவுக்கு காற்று அடிக்குது. எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாமே அப்படியே செம்ம காற்று, நிற்க முடியாத அளவுக்கு காற்று அடிச்சுனே தான் இருக்குது. அதாவது மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா கடலோர மாவட்டங்கள், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா அதாவது இந்த கோவளம் முதல் கேளப்பாக்கம், புதுப்பட்டினம், கல்பாக்கம், மகாபலிபுரம் ஆகிய பகுதிகளில் பொறுத்தவரை பார்த்தோன்னா மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செஞ்சாங்க. கடந்த ஒரு 5 நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இன்று இரவோ அல்லது நாளையோ புயல் கரையை கடக்கும் என்பதன் காரணமாக மாமல்லபுரத்தை பொறுத்தவரை இந்த பலத்த சூறாவளி காற்று தான் விதவிருந்தது. மேலும் பொதுமக்களிடம் பேசுவோம். சார், இங்கே மாமல்லபுரம் பகுதியில் மக்கள் நிற்க முடியாத அளவுக்கு பலத்த காற்று இருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான காற்று தான் காணப்படுது. இந்த அலைங்களை பார்த்து கொண்டு இருக்குது. நீங்கள் பாருங்களேன், 90 அடிக்கு மேலேயே கிளம்புது. இப்போ காற்று வேறு அதிகமாக எடுத்ததுனால அந்த கட்டை மரங்கள் எல்லாம் உருண்டு வருது. இங்கே ரெசார்ட்டு எல்லாமே மூடப்பட்டு இருக்கு. ஏன்னா காற்று புயல் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால எப்போ கடக்குன்னு சொல்ல முடியல சார். காற்று வேகம் அதிகமாக தான் இருக்குது. கடலுடைய அலை எவ்வளோ உயரத்துக்கு எழுந்து வருது சார்? வழக்கமாக எத்தனை அடி இருக்கும், இப்போ எத்தனை அடி கடலில் அலை வருது சார்? வழக்கமாக ஒரு 5 அடி 6 அடி தான் கிளம்பும். இப்போ 90 அடி 70 அடி கிளம்புது சார். மட்டும் பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் எவ்வளோ அலை கிளம்புது பாருங்கள் சார். அதாவது மாமல்லபுரம் பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ரிசார்ட் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. தற்போது இங்கே மாமல்லபுரத்தில் புயல் கரையை கடப்பதற்கான அறிகுள் அனைத்துமே இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே மாமல்லபுரம் கடற்கரை பொறுத்தவரை மக்கள் நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பலத்த சூறாவளி காற்றானது இந்த பகுதியில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து தண்ணீர் வெளியேறி வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். கால்வாயிலிருந்து வெளியேறிய தண்ணீரால் எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக பெஞ்சம் புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லக்கூடிய மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து வெளிவரும் மழை நீர் காரணமாக அந்த காஞ்சிபுரம் அடுத்த திருக்காலிமேடு, அருந்ததிப்பாளையம் பகுதியில்
கால்வாயிலிருந்து வெளியேறி அந்த வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிகளில் புகுந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்திருக்கின்றனர். குறிப்பாக மஞ்சள் நீர் கால்வாயில் தற்போது அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக மழைநீர் செல்ல போதிய வழி இல்லாத காரணத்தினால் மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து அந்த மழை நீரானது வெளியேறி அந்த வீடுகளில் புகுந்து தற்போது அதாவது கணுக்கால் அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கிறது. ஒரு சில வீடுகளில் மழை நீரானது உட்புகுந்து இருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதி வாசிகள் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த திருக்காலிமேடு அருந்ததிப்பாளையம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இந்த வீடுகளில் இந்த மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து வெளியேறும் நீர் உட்புகுந்திருப்பதால் அப்பகுதியில் சற்று அவதிக்கு உள்ளாகின்றனர். தற்போது தண்ணீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க மணிகண்டன்? குறிப்பாக அந்த மஞ்சள் நீர் கால்வாயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக போதிய மழைநீர் செல்ல வழி இல்லாத காரணத்தினாலே மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து இந்த நீரானது வெளியேறி வீடுகள் புகுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த வீடுகளில் புகுந்திருக்கக்கூடிய அந்த மழைநீரை தற்போது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து மழைநீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் விரைந்து தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.